வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்க. இட்லி தோசை மாவும் கிடையாது. சரி சப்பாத்தி செஞ்சுருவோன்னா குருமா செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமேன்னு யோசிக்கிறவங்களுக்கு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு கிரேவி சொல்ல போகிறேங்க. உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு சைடில் வேக போட்டுட்டு இந்த கிரேவியை ரெடி பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷத்தில் என்னங்க 6-7 நிமிஷத்தில் கூட இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி இலை, கசூரி மேத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீலாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.